ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனி மாதம் 9ஆம் நாள் ஜூன் 23 திங்கட்கிழமை, திரையோதசி திதி, சோமவார பிரதோஷம் அன்னைக்கு. சரிங்களா? இன்று மாலை சிவபெருமான் வழிபாடு, நந்தி பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. செல்வ வளத்தை அள்ளித்தரும் இந்த திங்கட்கிழமை. மதியம் 2:18 வரை கிருத்திகைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். மதியம் 2 மணி வரைக்கும் யோகம் சரியில்லை. அதுக்கப்புறம் அமிர்த யோகம். ஓகேங்களா? நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மதியம் மாலை, அதாவது மாலை 4 மணி முதல் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷம், மேச ராசிக்கு இன்று பேச்சின் மூலமாக நன்மைகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப அழகா அற்புதமா பேசுவீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் திடீர் பிரச்சனையும் வரும். அது எதனால அப்படின்னா பேச்சின் மூலமாகவே திடீர் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வருமானம் பல வழிகளில் உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபம், ரிஷப ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மேம்படும், திறமைகள் வெளிப்படும். வேலையில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனம், மிதுன ராசிக்கு உணவு விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எதனால அப்படின்னா இன்னைக்கு வேலைகள் கொஞ்சம் ரொம்பவே அதிகமா இருக்கும். வெளியில அலைச்சல்கள், பிசினஸ் சம்பந்தமா ஒரு பயணம் எல்லாமே இருக்கு. செலவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துங்க. விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. துணிச்சலா எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், கடக ராசிக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்டிலையும் சரிதான். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக, மூத்த சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாமே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிம்மம், சிம்ம ராசிக்கு தொழில் பண்றவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். புகழ் உயரும், உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வாகன யோகம் உண்டு. சில நபர்கள் வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி, கன்னி ராசிக்கு நிர்வாக திறமைகள் வெளிப்படும். நீங்க ஒரு ஆபீஸை மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆபீஸ்ல நீங்க தான் மேனேஜர்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய நிர்வாக திறமை மேம்படும். அதன் மூலமாக பாராட்டுக்கள் கிடைக்கும். துணிச்சலான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. வேலை சம்பந்தமா, நீங்க தொழில் சம்பந்தமா துணிச்சலா சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள், அதாவது வெளிநாடு வேலைகளுக்கு போகலாம், அது சம்பந்தமா சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. துலாம், துலாம் ராசிக்கு பேச்சின் மூலமாக சிக்கல்கள் இருக்குங்க. சரிங்க? ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. வேலையில ரொம்ப தாமதம் இருக்கும். ஒரு வேலையை எடுத்தோம், அதை கரெக்டாக அந்த டயத்துக்குள்ள முடிச்சதும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லி மனசுல ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இன்று சுவாதி நட்சத்திரக்காரங்கள் சந்திராசம் இருக்கிறனால சுவாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா எல்லா வேலைகளையும் பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு பாருங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், விருச்சிக ராசிக்கு பேச்சின் மூலமாக காரிய வெற்றி. ரொம்ப அருமையா பேசுவீங்க. அதன் மூலமாக காரிய வெற்றிகள், என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை பேசியே சரி கட்டிடுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும், தன்னம்பிக்கை உயரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு, தனுசு ராசிக்கு எதிரிகள் மூலமாக தொல்லைகள் கொஞ்சம் இருக்குங்க. சரிங்களா? அது தொழில் தொடர்பான எதிரிகள், நம்ம வேலை பார்க்குற இடத்துல சில டிஸ்டர்ப் பண்ற நபர்கள்லாம் இருப்பாங்க. ரொம்ப கவனமா பார்த்து நடந்துங்க. தொழிலில் இன்னைக்கு முதலீடுகள் பண்ணலாமா, தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு முதலீடு பண்ணலாமான்னு ஒரு ஐடியாலாம் வச்சிருப்பீங்க. அது இன்னைக்கு வேண்டாம். ஓகேங்களா? பயணம் இன்னைக்கு இருக்குங்க. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மகரம், மகர ராசிக்கு காரியங்களில் வெற்றிகள். நீங்க என்ன விஷயத்தை நீங்க நினைச்சு பண்றீங்களோ அந்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் எல்லாமே இருக்கு. வேலையில ரொம்ப ஆர்வமா அழகா தெளிவா பார்த்துருவீங்க. வேலைகள் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. லாபங்க. சரிங்களா? வேலைகள் எல்லாத்துலயுமே, தொழிலில் வியாபாரத்தில் எல்லாமே லாபங்கள் அதிகரிக்கும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க. கும்பம், கும்ப ராசிக்கு வீடு நிலம் வாங்கி விற்கிற பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்குங்க. சரிங்களா? இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீனம், மீன ராசிக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். அது ஒரு வேலை சம்பந்தமான விஷய சிந்தனையா இருக்கலாம். இல்ல அப்படின்னா தொழில இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல நம்ம மாத்தலாங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். சமூக ஈடுபாடு இன்று உங்களுக்கு வருங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஸ்ட்ரீட்ல ஏதோ குப்பைகள் இருக்கு, அதை கரெக்டா கிளீன் பண்ணாம இருக்காங்க, அது சம்பந்தமா போய் பேசுவீங்க.
இடமாற்றம் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் வந்து இன்று உங்களுக்கு இருக்கின்றது. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.